மனித உரிமை காப்பாளர் ஸ்டான் சாமி அவருடைய வீரவணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பொது அரங்கத்திலே கருத்துரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வணங்கி வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இயேசு சபையினுடைய சென்னை மறை மாநில அதிபர் அருள்மணிவர் ஜெயபால் ராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். தந்தை ஸ்டான் சுவாமி ஒரு இயேசு சபையை சார்ந்த ஒரு குருவானவராக இருந்து அதே நேரத்தில் ஆதிவாசி மக்களுடைய உரிமைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அரச பயங்கரவாதத்தால் அரசால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்பது நமக்கு தெரியும். அந்த இயேசு சபையை சார்ந்து அதனை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சென்னை மறை மாநில அதிபர் தான் அருள்மணிவர் ஜெயபால் ராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பதை பெருமையாக கருதி அவர் இங்கே கருத்துரை ஆற்ற அன்போடு அழைக்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழக புதுச்சேரி மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாக மனித உரிமை காப்பாளர் ஸ்டான் சுவாமி அவர்களின் 3வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மனித உரிமை காப்பாளர் தோழர்களே, நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருப்பது என்பது தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவர் காட்டி சென்ற வழியை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து நாமும் அவருடைய வழியிலே இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு உறுதி ஏற்பை நாம் உறுதி செய்வதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களோடு இங்கு இருக்கக்கூடிய பலரும் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கின்றோம். வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் தொடங்கி இன்னும் பலரும் அவரோடு நெருங்கி உறவாடி இருக்கிறார்கள், அவரோடு இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இந்த இடத்திலே அவர் இயேசு சபையை சார்ந்தவர் என்ற முறையிலே இங்கு இயேசு சபையினர் பலரும் இருக்கின்றோம். இங்கே மேடையிலே தந்தை ராஜ் இருவையா இருக்கிறார், முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு சபையினர் என்ற முறையில் எங்களுடைய மூத்த சகோதரர் ஸ்டான் சுவாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன் மாதிரிகையாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார் என்பதை மிகவும் ஆழமாக உணர்கின்றோம். 1987, 88வது ஆண்டுகளிலே தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் பெங்களூரிலே இருக்கக்கூடிய இந்திய சமூக மையம், இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட், அந்த மையத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அப்போது நான் படித்துக் கொண்டிருந்தேன். அவர் அங்கு நடத்தி கொண்டிருந்த 1 மாத கால சமூக பகுப்பாய்வு என்ற ஒரு பயிற்சிக்கு நானும் சென்றிருந்தேன். அதனால் அவரோடு அந்த 1 மாதமும் உடன் இருந்து அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சமூக பார்வை, சமூக நிலைப்பாடு, சமூக அக்கறை, சமூக நிலைப்பாடு எடுத்த செயல்பாடுகளை நாம் நம்முடைய துறவற வாழ்விலே எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர், சமூக பயிற்சியாளர், சமூக அக்கறையை ஊட்டி வளர்த்த ஸ்டான் சுவாமி அவர்கள். எனவே இந்த நேரத்திலே அவரை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அவர் என்னை மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார், சமூக அக்கறையை ஊட்டி இருக்கிறார், எத்தனையோ இயக்கங்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார், எத்தனையோ இயக்கங்கள் மட்டுமல்ல தலைவர்கள் உருவாவதற்கு அவர் ஒரு அடிக்கல்லாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்று நம்மோடு இல்லை என்று நினைக்கும் போது எங்களுக்கு, குறிப்பாக இந்த இயேசு சபையை சார்ந்தவர்களுக்கு மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. அதைவிட சமூக அக்கறையோடு இன்று செயல்படும் அத்தனை பேருக்கும் அவருடைய வாழ்க்கை திடீரென முடிந்து விட்டது. அவரை மிகப்பெரிய ஒரு வலையிலே சிக்க வைத்து அவரை கொன்றுவிட்டார்கள் என்று சொல்லும் போது அது ஒரு பேரிழப்பாக நமக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டான் சுவாமி அவர்களோடு இருந்த போது அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததிலே ஒரு சிலவற்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த சமூகத்தில் வாழும் போது
இந்த சமூகத்தை பற்றிய ஒரு ஆய்வு அவசியம் எல்லாருக்கும். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த சமூகத்திலே இன்று நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை ஆய்வு செய்து இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இங்கு யார் பெரியவர்கள், யார் அடக்குமுறையை செய்யக்கூடியவர்கள், யார் இங்கு அடக்கி ஆளப்படுகிறார்கள், இந்த சமூகத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்கள் யார், புறம்பே ஒடுக்கப்பட்ட மக்கள் யார், யார் இவர்களை புறம்பே ஒடுக்குகிறார்கள், யார் இவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், யார் இவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கு ஏற்ற வகையிலே ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஒரு ஸ்டாண்ட், we have to take a stand என்று சொல்லுவார். அந்த ஸ்டாண்ட் என்பது, நிலைப்பாடு என்பது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இருக்க வேண்டும். இது ஸ்டான் சுவாமி அடிக்கடி சொல்லக்கூடிய, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாம் நிலைப்பாடு எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில் இருந்து இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய பார்வையில் இருந்து எந்த பிரச்சனையையும் அணுக வேண்டும். அதை சபால்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் என்று இன்று சொல்லுகின்றோம். ஆனால் அன்றே அவர் மீண்டும் மீண்டும் சொல்லியது, நாம் இந்த சமூகத்திலே ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார். பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர்களுடைய பார்வையிலே இந்த சமூகத்தை அலசி பார்ப்பதும், அவர்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கு, அவர்களுடைய மாண்பை நிலைநாட்டுவதற்கு, அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்கு வேண்டிய நிலைப்பாட்டை அவர்கள் பார்வையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், அவர்களுடைய பார்வையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள். இந்த நிலைப்பாடு என்பது ஏதோ அவர் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டினார் இறுதி வரை. அதுதான் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரிகையான ஒரு மாமனிதராக அவரை பார்க்க வைக்கிறது. அவர் இயேசபையிலே பல்வேறு படிப்புகளை படிக்கலாம், யாரும் படிக்கலாம், பெரிய படிப்புகளை எல்லாம் படிக்கலாம். வெளிநாட்டிலே சென்று படித்தார். அவர் நினைத்திருந்தால் கல்லூரிகளிலே பேராசிரியராக இருந்திருப்பார். ஆனால் அவர் எடுத்த அந்த நிலைப்பாடு என்பது, கல்லூரிகளை உதறிவிட்டார், நிறுவனங்களுக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னார், கிராமங்களிலே மக்களோடு இருந்து நான் பணி செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அது தொடக்கமாக அவர் இந்திய சமூக மையத்தின் பெங்களூரில் இருக்கக்கூடிய மையத்திலே அவர் இயக்குனராக இருந்து பல்வேறு தலைவர்களை, பல்வேறு செயல்பாட்டாளர்களை, பல்வேறு மனித உரிமை காப்பாளர்களை உருவாக்கினார். அந்த உருவாக்கத்திற்கு பின்னால் தான் அவர் தன்னுடைய வாழ்வை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்களுக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய திட்டங்களை எதிர்க்க வேண்டும், அதற்காக இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பணியை அவர் பல ஆண்டுகளாக செய்து வந்தார். இதையெல்லாம் கண்டு பொறுக்காத அரசுகள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், மக்கள் அவர்களை கேள்வி கேட்கும் போதெல்லாம் இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது தந்தை ஸ்டான் சுவாமி இருக்கிறார் என்று அறிந்த பின்னால் அவரை செயல்பட விடக்கூடாது, அவரை அடக்கி வைக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை அவரை தடை செய்ய பார்த்தார்கள். ஆனால் தான் எடுத்த அந்த முடிவில இறுதி வரை அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு மகானாக, எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து என்னை என்ன செய்வார்கள், சிறையிலே அடைப்பார்கள் அல்லது கொல்லுவார்கள், அவ்வளவுதான், அதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர் தான் எடுத்த அந்த நிலைப்பாட்டை, அந்த அர்ப்பண வாழ்வை இறுதி வரை அவர் வாழ்ந்து காட்டினார் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அந்த ஆண்டுகளிலே 80களின் இறுதியிலே அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஸ்டான் சுவாமி அவருடைய புத்தகம், ரிலிஜன் as a political weapon என்று. அதாவது மதம் என்பது ஒரு அரசியல் ஆயுதம், எவ்வாறு அந்த மதத்தை சரியான வகையிலே ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம், அழிவுக்கான ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் எந்த மதத்தையும் என்று அந்த நூலிலே எழுதியிருப்பார். அந்த ஒரு அவர் சுட்டிக்காட்டிய அந்த ஒரு நிகழ்வு என்பது இன்றும் நமக்கு முன்னால் நடந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்திற்கு அடித்தளமாக இந்த மதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அன்றே முன்குறித்து அவர் சிந்தித்து எழுதிய நூல். அந்த நூல் மிக அற்புதமான ஒரு படைப்பாக இருந்தது. இன்று
இருக்கக்கூடிய நாம் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப இன்றைய மக்களுடைய, குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பாக நிற்பதும், அவர்களுடைய மனித மாண்புக்காக செயல்படுவதும், இந்த பாதிக்கப்பட்ட விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதும், அல்லது இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செயல்பாட்டாளர்களாக நாம் உருவாகுவதும் இன்று நமக்கு ஸ்டான் சுவாமி தரக்கூடிய கடமையாக நான் பார்க்கின்றேன். அந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும், அந்த கடமையை செய்வோம் என்று உறுதியேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீர வணக்க உறுதியேற்பு அரங்கம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே தந்தை ஸ்டான் சுவாமி ஒரு எங்களுடைய மூத்த சகோதரர், எங்களுக்கு மட்டுமல்ல இந்த இந்தியாவிலே அகில உலகிலே எங்கெல்லாம் மனித உரிமைக்காக யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு முன்மாதிரிகையாக, அவருக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதராக, மனித உரிமை காப்பாளர்களுக்கு ஒரு உடன் பயனாளியாக அவர் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் அந்த 16 நபர்களும் இவரை போலவே அவர்களும் செயல்பட்டவர்கள், இவரோடு இணைந்து செயல்பட்டவர்கள், அவர்களும் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக எடுத்தவர்கள், அவர்கள் சார்பாக செயல்பட்டதனால் அவர்கள் இன்று சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை போல இப்படிப்பட்ட மனிதர்களை, மாமனிதர்களை, மனித உரிமை காப்பாளர்களை நாமும் காக்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான போக்கையும் அவருடைய செயல்பாட்டையும் நாமும் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய மனித உரிமை காப்பாளர்களாகிய அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய செயல்பாடுகளாக மிளிர வேண்டும். இந்த சமூகத்தில் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் மனிதர்களாக, எல்லோரும் மாமனிதர்களாக, உரிமைகளை பெற்றவர்களாக, மாண்பை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்வதற்கு வேண்டிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய செயல்பாட்டாளர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்ற உறுதியோடு இந்த அரங்கிலே நாம் கலந்து கொண்டு இந்த ஸ்டான் சுவாமியின் நினைவு நாளிலே அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.